ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா இடியோமேட்டிக் யூஸ் ஆஃப் அனிமல் நேம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது விலங்குகளின் பெயரை வச்சு மனிதர்களை அழைக்கக்கூடிய பேர் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதில் 3 நேம்ஸ் பார்க்க போகிறோம். எ பியர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா கேட், எ ட்ரோன் அப்படிங்கிறது தான். ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா எ பியர் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். பியர் அப்படின்னு சொன்னாலே லிட்ரல் மீனிங், உண்மையான மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரடி. ஆனால் இடியோமெட்டிக் மீனிங்கில் எப்படி சொல்லுவாங்கன்னா எ பியர், இங்கிலீஷ் பேசுகிறவங்க, நல்லா இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க ஒருத்தவனை பார்த்து அவன் நாகரிகம் இல்லாதவன்ப்பா, அவன் வந்து அன்சிவிலிஸ்டுப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு எ பியர் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இங்கிலீஷில் எ பியர் அப்படின்னு சொல்லுவாங்களாம். நல்லா புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ஒரு விலங்குகளின் பேரை வச்சு இடியோமெட்டிக்காக யூஸ் பண்ணுறது தான் ஒரு நபரை குறிக்கும் போது. எ பியர்னா நாகரிகம் இல்லாதவன், அதோட உண்மையான மீனிங் கரடி அப்படிங்கிறது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எ கேட்டு அப்படிங்கிறது. எ கேட் அப்படின்னு சொன்னாலே அதோட உண்மையான மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூனை அப்படின்னு அர்த்தம். எல்லாருக்குமே பொதுவாக தெரியுது கேட் அப்படின்னு சொன்னாலே பூனை அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ அதோட இடியோமெட்டிக் மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்னா ஒரு பெண்ணை குறிக்கிறதா. எப்படின்னா ஒரு டிசிப்ளின் இல்லாத ஒரு பெண், ஒழுக்கமற்ற பெண் அப்படின்னு சொல்கிறது தான் எ கேட் அப்படிங்கிறது. யாரையாவது ஒருத்தவங்க பார்த்து திட்டுவாங்களோ, சில பேர் திட்டும் போது எ கேட் அப்படின்னு சொல்லுவாங்க. விலங்குகளை பேரை வச்சு ஒரு மனிதர்களை குறிப்பிடுறது தான் இடியோமெட்டிக் மீனிங் அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா? ஸோ அடுத்தது எ ட்ரோன் அப்படின்னு சொல்லலாம். எ ட்ரோன் அப்படிங்கிறதுக்கு என்னென்னா லிட்ரல் மீனிங் ஆண், ஈலே ஆண் வகை. அதில் இடியோமெட்டிக் மீனிங்காக என்ன சொன்னால் சோம்பேறி அப்படின்னு அர்த்தமா. ஒருத்தவனை பார்த்து நம்ம என்ன எ ட்ரோன் அப்படின்னு சொன்னோன்னா அவன் சோம்பேறி அப்படின்னு சொல்லுவோமா. ஆனால் அதோட உண்மையான மீனிங் என்னென்னா தமிழில் ஆண், அப்படின்னு அர்த்தமா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை.